மனநல மருத்துவத்தில் மேன்ஃப்ரெட் கட்மாக்கருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தடயவியல் மனநல மருத்துவர். இவர் 1898 மே 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் மேன்ஃப்ரெட் சான்ஃபார்பர் கட்மாக்கர். இவர் 1923ஆம் ஆண்டு அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் மனநல மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதாவது மனநல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் 1930ஆம் ஆண்டு சுப்ரீம் பெஞ்ச் ஆஃப் பால்டிமோர் என்ற நீதிமன்றத்தில் இவர் ஒரு சீஃப் மெடிக்கல் அட்வைசராக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது குற்றவாளிகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் போது என்ன மனநிலையில் இருந்தாங்கன்றதை கண்டறிஞ்சு நீதிபதிகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்பு தான் இது. இதன் மூலமாக குற்றவாளிகள் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இல்லையான்றத நீதிபதிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். பொதுவாக அந்த காலத்துலலாம் நிறைய குற்றவாளிகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா நீதிமன்றங்களில் தாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடித்து வந்தாங்க. அதே சமயம் உண்மைக்கு புறம்பான வாக்குமூலங்களையும் கொடுத்து வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீதிபதிகள்னாலேயோ வழக்கறிஞர்கள்னாலேயோ காவல்துறையினர்னாலேயோ உண்மையிலேயே அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இல்லையா அப்படின்றத தெளிவாக கண்டறிய முடியல. இதன் காரணமாகவே நிறைய குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பினாங்க. அதே சமயம் உண்மையிலேயே மனநோயாளிகள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில தான் மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் அந்த பால்டிமோரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஒரு சீஃப் மெடிக்கல் அட்வைசராக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்புக்கு இவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. அதே சமயம் உண்மையான மனநோயாளிகள் மனநோய்க்குண்டான சிகிச்சைகளை பெற்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இவர் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் கிங் ஜார்ஜ் III, அதாவது 3ஆம் ஜார்ஜ் மன்னர், அவரை பற்றி ஒரு வரலாற்று ரீதியான விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த 3ஆம் ஜார்ஜ் மன்னர் 1738ஆம் ஆண்டில் பிறந்து 1820ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் அந்த காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு கருதப்பட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு 3ஆம் ஜார்ஜ் மன்னர் யுனைடெட் கிங்டமோடைய மன்னராக இருந்தப்போ தான் அமெரிக்கா அந்த பிரிட்டன்ல இருந்து சுதந்திரம் பெற்றது. ஸோ அந்த நேரத்தில் வலுவாக இந்த மன்னரினுடைய மனநிலை இல்லை, அதனால தான் இது நடந்தது அப்படின்னு மனநலம் பாதிக்கப்பட்டவராக அவர் கருதப்பட்டு வந்தாங்க. இப்போ மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் உண்மையிலேயே அந்த கிங் ஜார்ஜ் III மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதை பாஸ்துமஸ்தா, அதாவது அவர் இறந்து போய் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் கருதி இருந்தாங்க. இது சவால் நிறைந்த ஒரு விஷயம். ஏன்னா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ஒரு நபருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கும் இவர் வழி வச்சிருந்தாங்க. எப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த காலத்தில் அந்த கிங் ஜார்ஜ் III அவர் எந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகளெல்லாம் இவர் சேகரித்தாங்க. அதுக்கப்புறமா அவரை சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் எழுதியிருந்த டைரி, அதையும் எடுத்து அந்த கிங் ஜார்ஜ் IIIக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இவருக்கு தெரிய வந்தது. என்னன்னா அந்த கிங் ஜார்ஜ் IIIடைய யூரின் டார்க்காக போயிட்டு இருந்தது. குறிப்பாக அந்த சிறுநீரினுடைய நிறம் நீல நிறத்திலேயோ சில நேரங்களில் சிவப்பு நிறத்திலேயோ இருந்தது. ஸோ இது இவருக்கு தெரிய வருது. அதே சமயம் எல்லா நேரங்கள்லையும் அவர் மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்காம சில நேரங்களில் ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்னன்னா கிங் ஜார்ஜ் IIIக்கு உடம்புல ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. அது பரம்பரை ரீதியான ஒரு கோளாறு. அது ஒரு வகையான போர்ஃபீரியா அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு கோளாறு வர்றதன் மூலமாக ரத்தத்தில் சில கெமிக்கல் மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக அது மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். அதனால் சடனாக சில நேரங்களில்
பித்து பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. அப்பப்போ அந்த அட்டாக் வந்து நடக்கும். அவங்களுக்கு தான் வந்து டார்க்காக வந்து யூரின் போகும். அதுவே வந்து சில நேரங்களில் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த கிங் ஜார்ஜ் III வந்து முழுமையாக மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்லாம் கிடையாது. அவருடைய உடம்புல இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்திருக்கக்கூடும். அந்த பாதிப்பு தான் அவருடைய மனநிலை வந்து பாதிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இவர் விளக்கி 1941 ஆண்டு அமெரிக்காஸ் லாஸ்ட் கிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி மேட்னஸ் ஆஃப் ஜார்ஜ் III அப்படின்ற டைட்டில் அதை ஒரு புக்காவே எழுதி வெளியிட்டாங்க. இதை ஏன் அமெரிக்காஸ் லாஸ்ட் கிங் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாருன்னா, அவர் தான் வந்து கடைசியா அந்த காலனி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வந்து அமெரிக்கா வந்து, அதாவது அமெரிக்காவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இருக்கும்போது அப்போதைய கிங்கா இவர் தான் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இவருக்கு பிறகுதான் இவர் தான் வந்து அந்த அமெரிக்கா சுதந்திரம் பெறதுக்கே காரணமாக இருந்தனால ஸோ இவர் தான் வந்து அமெரிக்காவினுடைய லாஸ்ட் கிங்காக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பொறுப்பில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு மனநலம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு அவருடைய உடல்நிலை காரணமாக இருந்திருக்கு. அதனால தான் சில நேரங்களில் அவர் நல்லா இருந்து சில நேரங்களில் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி கோவத்தில் அடாவடித்தனமாக பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இவர் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் உலக புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் தான் சர்வதேச அளவில் இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து உண்மையிலேயே தலை சிறந்த மனநல மருத்துவர் அப்படின்னு கருதப்பட்டாங்க. ஏன்னா இவர் பிறக்கிறதுக்கே இவர் 1898 பிறந்தாங்க. ஸோ இவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1820 இறந்து போன ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த மனநிலையை கரைச்சி வெளியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த கோர்ட்டில் எப்படி வந்து மனநோயாளிகள் உண்மையிலேயே மனநோயாளிகள் தானா அல்லது அந்த குற்றவாளிகள் வந்து மனநோயாளிகளாக நடிக்கிறாங்களா அப்படின்றத கண்டறியணும் அப்படின்றத ஒரு புக்காகவே எழுதணும் அப்படின்னு கருதினாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய நீதிமன்றங்களில் நிறைய மனநல மருத்துவர்கள்னால சில நேரங்களில் கண்டறிய முடியாமல் இருந்தது. அதே சமயம் வழக்கறிஞர்கள் வந்து அதை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்படுறது அப்படின்றது என்ன அப்படின்னே வந்து வழக்கறிஞர்களுக்கு சில நேரங்களில் தெரியாமல் இருந்தது. உதாரணத்துக்கு சில நபர்கள் வந்து கோவத்துல ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருவாங்க. நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கோவத்துல அந்த மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவங்க கோவத்துல இதை செஞ்சாங்க அல்லது திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்றத எப்படி கண்டறிய முடியும்? ஸோ அதை வழக்கறிஞர்களுக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இவர் நினைச்சாங்க. ஸோ அதுக்காக இவரும் அதே மாதிரி ஹென்ரி ஒய்ஃபோபன் அப்படின்னு இன்னொரு மனநல மருத்துவர் அவரும் இணைஞ்சு 1952 ஆண்டு சைக்காட்ரி அண்ட் த லா அப்படின்ற டைட்டிலில் இந்த மனநல மருத்துவத்தையும் சட்டத்தையும் இணைச்சு ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு புத்தகமாக வந்து மாறினது. இதன் காரணமாக அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் தரப்பிலிருந்து 1957 ஆண்டு இந்த மேன்ஃப்ரெட் கட்மாக்கருக்கு ஐசக் ரே அவார்டு அப்படின்ற விருதானது வழங்கப்பட்டது. அதை பற்றி இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவர் செஞ்சாங்க. என்னன்னா 1963 இந்த காலகட்டத்தில் நவம்பர் 22 அன்னைக்கு ஜான் எஃப் கென்னடி அப்படின்ற அப்போதைய அமெரிக்க அதிபர் வந்து ஒரு நபர்னால லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அப்படின்ற நபர்னால சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாட்களுக்கு பிறகு 1963 நவம்பர் 24 அன்னைக்கு போலீஸ்னால லீ ஹார்வி ஆஸ்வால்ட் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஜாக் ரூபி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் வந்து துப்பாக்கியை எடுத்து அந்த லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அப்படின்ற குற்றவாளியை சுட்டு கொண்டுடுறாங்க. இது நவம்பர் 24 நடக்குது. ஸோ இதை சுட்டு கொன்ன பிறகு ஜாக் ரூபியை கைது செஞ்சு அவருக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ 1964 ஆண்டு இந்த தீர்ப்பு வருது. இப்போ இது வந்து உலகம் முழுக்க பெருசாக பேசப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் இது வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் லைவாக வந்து தொலைக்காட்சிகளில் லீ ஹார்வி ஆஸ்வால்டு வந்து அழைத்து செல்லப்படுறது வந்து காட்டப்பட்டிருந்தது. அந்த நேரடியாக அது நடக்கும்போதே ஜாக் ரூபியை வந்து சுட்டிருந்தாங்க. இப்போ இதை வந்து மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு இவர் வந்து மனநல
மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கருதினாங்க. ஏன்னா அத்தனை பேர் முன்னிலையில் அவ்வளோ போலீஸ் சூழ்ந்திருக்க கரெக்டாக அந்த லீ ஹார்வி ஆஸ்வால்டை அவ்வளோ தைரியமாக அவர் வந்து சுட்டாங்க. தப்பிக்கவும் முயற்சி பண்ணலை. அப்போ தான் இந்த டவுட் வந்தோடனே ஒரு மனநோயாளி தூக்கு தண்டனைக்கு உள்ளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கருதினாங்க. அதனால் மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து அவரை வந்து தீவிரமாக பரிசோதனை பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அனுமதியை பெற்று பரிசோதனை பண்ணாங்க. அப்போ தீவிரமாக விசாரிக்கவும் செஞ்சாங்க. அப்போ தான் ஜாக் ரூபியோடைய முன்னோர்களுக்கு ஏதாவது மனநலம் பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜாக் ரூபியோடைய அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. அதை இவர் கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாக் ரூபியோடைய தலையில் வந்து இஇஜி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு டெஸ்ட்டை வந்து செஞ்சாங்க. அப்போ சிக்னல்ஸ் எல்லாம் மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஜாக் ரூபி வந்து சைக்கோமோட்டார் எபிலெப்சி அப்படின்ற ஒரு மனநோயினால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றத மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜாக் ரூபிக்கு வந்து உண்மையிலேயே அவர் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர். சில நேரங்களில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சடனாக தெரியாமல் அந்த அட்டாக் ஏற்படும் அப்படின்றது புரிய வந்தது. இந்த விஷயத்தில் எப்படி நடந்திருக்குன்னா, ஜாக் ரூபிக்கு வந்து ஜான் எஃப் கென்னடி மேலே அவ்வளோ விருப்பம் இருந்திருக்கு. அவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட உடனே ஆழமாக இவரை வந்து அந்த சூழ்நிலை வந்து பாதிச்சிருக்கு. அதனால் அந்த ஒரு நபரை கொலை செஞ்சவர் லீ ஹார்வி ஆஸ்வால்ட் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச உடனே சடனாக இவருக்கு அந்த சைக்கோமோட்டார் எபிலெப்சி அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக இவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே துப்பாக்கியை எடுத்து அந்த நபரை வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக் ரூபிக்கு வந்து அந்த மரண தண்டனை அப்படின்றது 1966ஆம் ஆண்டு ரத்து செய்யப்படுது. ஸோ மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவருக்கு அடுத்த விசாரணை மறுபடியும் இருந்து விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் 1967லேயே வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஜாக் ரூபி வந்து இறந்து போயிட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1966 இந்த காலகட்டத்தில் மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து த டாக் மஸ்ட் வேக் த டெயில் சைக்காட்ரி அண்ட் த லா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு டாக் தான் வந்து அதனுடைய டெய்லை வாழை வந்து ஆட்டணுமே ஒழிய வால் வந்து நாயை வந்து ஆட்டக்கூடாது. அந்த மாதிரி தான் நீதிமன்றத்துக்கு உதவியாக வந்து மனநல மருத்துவர்கள் இருக்கணுமே ஒழிய அந்த மனநல மருத்துவர்கள் ஆட்டி படைக்கக்கூடிய அளவில் நீதிமன்றங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் வந்து புத்தகத்தில் தெரிவித்து எழுதியிருந்தாங்க. ஸோ இப்படி ஃபெரன்சிக் சைக்காட்ரி இந்த தடயவியல் மனநல மருத்துவத்தில் இவ்வளோ சாதனைகளை செஞ்ச இவர் 1966 நவம்பர் 7 அன்னைக்கு இவருடைய 68 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் இந்த ஃபெரன்சிக் சைக்காட்ரியில் ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவிக்கிறதுக்காக அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் அதே மாதிரி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் சைக்காட்ரி அண்ட் த லா இந்த 2 ஆர்கனைசேஷன் தரப்பிலிருந்து 1975ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய பேர்லையே அதாவது மேன்ஃப்ரெட் எஸ் கட்மாக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விருதை பெயரிட்டு அந்த விருதை இன்று வரை வழங்கி வராங்க. ஸோ மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் இறந்து போயிருந்தாலும் வாழும்போது இவர் செஞ்ச சாதனைக்காக இறந்த பிறகு இவருக்கு கௌரவம் கிடைச்சிருக்கு. இப்பேற்பட்ட மேன்ஃப்ரெட் கட்மாக்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.